ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்விகோ கேட்டகரியில எத சொல்ல போறேன்னா ஹெல்த் டாப்ஸ் பத்தி தான் சிஸ்டர் சொல்லணும்னு இருக்கேன். இது நான் ஒரு ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரெய்னிங்க பார்த்து தான் என்னோட பையனுக்காண்டி தான் நான் இத வாங்கியிருந்தேன். அவனுக்கு எந்த ஒரு சீசன்லனாலுமே அவனுக்கு கோல்டு பிடிச்சுக்கிட்டு ஒரு மந்த் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போற மாரி தான் இருக்கும். அப்புறமா நான் அது ஃபீட்பேக் பார்த்துட்டு தான் சரி அவனுக்கு மட்டுமாட்டும் இத வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வாங்குனேன். ஆனா இப்போ நாங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் என் பையன கூட்டு போறதே இல்ல. அவனே அம்மா எனக்கு கொஞ்சமா கோல்டு பிடிச்சாலும், அம்மா எனக்கு தூசி ட்ராப்ஸ இது ஹாட் வாட்டர்ல போட்டு குடும்மா எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாரி சொல்றான். அ அவங்க ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட ஹஸ்பண்டுமே இத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுமே அ ஓனா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்குமே இந்த பனி டைம்ல எல்லாமே காது வலிலாம் ரொம்ப ஜாஸ்தியா வரும். அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அப்போ சளி பிடிக்கிறதுனால தான் அப்படி ஆகும். அதனால அவங்களுக்குமே நான் இது ஆஃபீஸ் போற டைம்ல நான் அ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடுத்து விடுவேன். இப்ப அவங்களும் சொல்றாங்க, "எனக்கு எனக்கு இன்னொன்னு வாங்கி குடு. நான் ஆஃபீஸ்லயே வச்சுக்கிறேன். நான் அங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். வீட்ல ஒண்ணு இருக்கட்டும். அங்கேயுமே எனக்கு ஒண்ணு வாங்கி குடுங்கிற" மாரி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு சிஸ்டர். இதான் நான் ஷேர் பண்ணணும்னு தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு நான் ஃபீட்பேக் குடுக்க வந்த டாபிக் ஹெல்த் சப்ளிமெண்ட்ல பஞ்ச் துளசி இது வச்சு தான் ஃபீட்பேக் குடுப்பேங்க. இது என்னோட சித்தி பொண்ணுக்கு நான் வாங்கி குடுத்துருந்தேன். ரொம்ப உடம்பு சரியில்லாம கோல்டு ரொம்ப தொண்டை வலிச்சுது, இருமல் நிக்கவே இல்லன்னு சொல்லி. அப்ப என்கிட்ட இருந்து தான் நான் குடுத்தேன். அதான் இந்த பஞ்ச் துளசி ஒரு 1 வீக்கா கன்டினியூவா எடுத்துட்டு இருந்திருக்காங்க, எங்க சித்தி பொண்ணுக்கு. அப்ப அது என்ன ஆச்சுன்னா, அத எடுத்துக்கும்போது இவ்ளோ நாள் அவங்க எவ்ளோ இடத்துக்கு கூட்டு போய் காட்டியிருக்காங்க. அவளுக்கு ஒரு 2 மந்த்தா அவளுக்கு ஃபீவர் இருந்திருக்கு. அந்த பெயின் இருந்திருக்கு. அந்த தொண்டை வலி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இது குடுக்கும்போது அந்த இருமலும் இல்லையாம். அந்த தொண்டை வலின்றது இல்லன்னு சொல்லி ஒரு 1 வீக் எடுத்துக்கும்போதே அவங்க ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். அததான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல். ஹை டீம் குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி ட்ராப்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நானு மந்த்லி ட்வைஸ் குழந்தைகள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுமாவே தான் இருப்பேன். இப்போ நானு வெஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ் கிட்ட ஆகப்போது. நான் இப்போ வரைக்குமே நான் ஹாஸ்பிட்டல் தான் போல. இது எனக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு விஷயம். ஏன்னா நான் டாக்டர்ட்ட போகும்போது, அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகாது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு டைம் போகணும். ஸோ இது மாரி ஆன்டிபயோட்டிக் குடிச்சே ரொம்ப குழந்தைங்க ரொம்ப டல்லான மாரி இருந்தாங்க. ஸோ நான் இந்த பஞ்ச துளசி நானு ட்ரை பண்ணேன். ஸோ இது புள்ளைங்களுக்கு இந்த 3 மந்த்ஸ்லயுமே கோல்டு, ஃபீவர்லாம் வந்தது தான். ஆனா வரும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு கன்டினியூஸா 2 டேஸ் நான் குடுப்பேன். குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாவே கிளியர் ஆயிரும். நான் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் குடுக்கல. எந்த ஒரு மெடிசினுமே குடுக்கல. ஸோ இது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இது ஜஸ்ட் ₹174 தான். பட் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா, மந்த்லி 2000, 3000 நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது என்ன சொல்றது, மனி ரிலேட்டடா கூட எனக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்குமே கோல்டுலாம் வரும். வந்துச்சுன்னா அந்த சிட்ரஸின் அந்த மாரி டேப்லெட் போட்டு தான் எனக்குமே சரியாகும். பட் இது நானு கன்டினியூஸா 2 டேஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். பட் நல்லாவே கியூர் ஆச்சு. என்னோட அம்மா, அப்பா எல்லாத்துக்குமே நான் வாங்கி குடுத்தேன். பட் இது என்னோட ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். ஜஸ்ட் அமேசிங். ஸோ உண்மையாலுமே வெஸ்டீஜ் நம்மளுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் 2மே தான் குடுக்குது. ஸோ இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே வீட்ல வாங்கி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ₹174 தான். நான் வாங்கி 3 மந்த்ஸ் தான் ஆகுது. இன்னுமே இருக்கு. எனக்கு இன்னுமே ஒரு 2 மந்த்ஸ் கூட வரும்னு நெனைக்கிறேன். நான் இத்தனைக்கும் வாரத்துல ஒரு 2 டூ 3 டேஸ் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில்ல 2 டிராப்ஸ் விட்டு நான் குடுத்துருவேன். இது ஒரு ஹெல்த் டிராப்ஸ் தானே! ஸோ என்ன சொல்றது, இம்யூனிட்டி பூஸ்டர் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால எந்த ஒரு இது வந்தாலுமே அந்த டிசீஸ் ஃபைட் பண்றதுனால நம்மளுக்கு இன்னுமே அ அமௌண்ட்டும் மிச்சமாகுது. நம்ம குழந்தைகள் சஃபர் ஆகாம இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இத வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் விஷ் யூ வெல். ஆ, நான் ஹாய் டீம் குட் மார்னிங். நான் ஹெல்த் சப்ளிமெண்ட்ல பஞ்சத்துளசி பத்தி பேசப் போறேன். அ எனக்கு ஒரு 12 இயர்ஸா கோல்டு ப்ராப்ளம் இருக்கு. எ எப்படி அப்படின்னா, எனக்கு தண்ணி பட்டாலோ, இல்ல டஸ்ட் அலர்ஜி இந்த மாரி எந்த நேரத்துலயுமே இப்ப குளிர்காலத்துல தான் எனக்கு சளி பிடிக்கும். மழை காலத்துல தான் சளி பிடிக்கும்லாம் இல்ல. இயர்லி 12 மந்த்தும் எனக்கு கோல்டு இருந்துட்டே இருக்கும். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மாசத்துல ஒரு 2 டைம் நான் ஹாஸ்பிட்டல் போய் வருவேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது மட்டும் எனக்கு அந்த சளி சரியாகிரும். மத்தபடி கன்டினியூவா இருந்துட்டே இருக்கும். தும்மல் எனக்கு தும்மி தும்மி ஏன்டா நம்ம வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிரும். லைஃபே வெறுத்து போற மாரி ஆயிரும். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுவேன். பிரீத்திங் ப்ராப்ளம் மாரி கூட இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி" அப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் குடுத்து அனுப்பிருவாங்க. இந்த மாரி ரொம்ப நாள் நான் இத அவஸ்தைப்பட்டுட்டே இருந்தேன்.
நான் இந்த மாசம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. பர்ச்சேஸ் பண்ணி நான் இப்போ ஒரு 20 டேஸா வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பஞ்சதுளசி. இந்த 20 டேஸ்ல வந்து எனக்கு நெறைய டிஃபரெண்ட் தெரியுது. இந்த கோல்டு ப்ராப்ளத்துலருந்து நான் நெறைய ரிலீஃப் ஆயிட்டு இருக்கேன். அதாவது 50% நான் ரிலீஃப் ஆயிட்டேன் ஒரு 20 டேஸ்ல. என்னோட தலையில வந்து நீர் கோர்த்துக்கும். எனி டைம் தலை குளிக்க முடியாது. தலை குளிச்சேன்னா எனக்கு தலபாரம் வந்துரும். மூக்கால அது நீர் வடிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு தலையில இருந்து நீர் ஃபுல்லா இறங்கிருச்சு. நேத்துல இருந்து மார்கழி வந்து அப்படியே இருமி இருமி சளியா வெளிய வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த டிஃபரெண்ட் வந்து நெறைய தெரியுது. இந்த 1 மாசமா நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. அந்த அளவுக்கு எனக்கு ரிலீஃபா இருக்குது. அதனால இந்த பஞ்சதுளசி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் பெற்ற பயன எல்லாரும் பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் இத வாங்கி பயப்படாம யூஸ் பண்ணுங்க. அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க் யூ.